தார் ரோடு உனக்கு பேரு வச்சது தப்பே கிடையாதுடா. ஏன் ஐடியா தரன்னு சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறிய, நாளைக்கு ஐடியா தரலன்னு வச்சுக்க சிசிர நாலுல இருந்து அதெல்லாம் கட்டிடி. ஐடியா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்ச உன் கூட சுத்துறேன் மச்சான். உனக்கு என்ன தெய்வான வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? பேசாம வாய முடிட்டு என் கூட வா, நாளைக்கு போலாம். ஐயோ கத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் போட்டு தெய்வான பாக்குறதுக்கு ஐடியா கேட்டீங்கல்ல? கீழே பார், மேல பார், அங்க பார். ஏந்திரு, கைய கால உதறிக்கிட்டு போயிட்டே இரு. தார் ரோடு அழகேசுக்கு தான் சுழுக்கே இல்லையாடா. நீ விரிச்சா விழுமுடா. யாருடா இது? ஊரு விட்டு ஓடி போனானே அவன் தான் இது. ஓ பரமசிவன் பையனா? ஏண்டா இடுப்பு சுழுக்கு விழுற வயசுல போய் கால சுழுக்கு எடுக்க வந்திருக்கிய? அவன் இடுப்பு சுழுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கான். என்னடா சொல்ற? இல்ல 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 கால் சுழுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கேன். சரி இது வா. அருமை எல்லாம் சொல்லி கூட்டி அங்கிருக்கேன், நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். ஏண்டா என் 50 வருஷம் சர்வீஸ்ல எனக்கே புத்தி படி சொல்றியா? எதுல 50 வருஷம் சர்வீஸ்? அது வந்து இல்லாட்டா கேட்டீங்களா? அதுலயா? டேய் மெதுவா இப்படி வந்து உட்காரு, காலை நீட்டு. வாச பக்கமா பார்த்து உட்காரு. எப்பட அடிபட்டது? சுருக்க மாதிரி தெரியலையே. அவன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். ஓகே சரியில்லையே. யார பார்த்தா? பேச்சு சுருக்கு வந்திருக்கு. அப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன அழகு, நீ என்ன சின்ன குழந்தையா? வெளிய பின்ன போகும்போது பார்த்து போறது இல்ல? ஐயோ ஐயோ பாரு நரம்பெல்லாம் எப்படி பரண்டு கிடக்குதுன்னு. ஐயா என்ன இது, காலை தொட விட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தேவான பாட்டிக்கிட்ட போய் சுனுக்கு எடுத்துக்க. மறுபடியுமா? குட்டி போட்ட போற மாதிரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே? சும்மா இருக்கா. அழகேசனுக்கு ஐடியா தர சொல்ல அந்த ஐடியா பைலர் ஆகி அவன் டீ சிகரெட் வாங்கி கொடுத்தோட கெடுத்துட்டியாடா. சிகரெட் பிடிக்காதால பைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அவங்க தனியா தானே போயிருக்காங்க. அவன் ஐடியா என்ன கிளிக்க போகுது பார்க்க தானே போறோம். எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா. ஐடியா தரேன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க. ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி. எப்படி? நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா அப்படியே செவிலேறி குதிச்சேன்னா உள்ள போய் சுத்தியும் முத்தியும் பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. ஒரு ஓரமா தெய்வான மட்டும் பாவனை அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஐயோ பாட்டி வந்து போகுது. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கு எடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா. ஒரு ஓடுகாலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே மெதுவா முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப்பு கிட்ட போனேன். யாரா தட்டுந்து? அவ அப்பன்டா. ஓடா மொய்யாளா லூசு. சரி சரி ஒரு சிகரெட் கூட பிடிக்கல போல இருக்குது. டேய் அங்க இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்ணனும் உங்களுக்கு சொல்லவே இல்லல்ல. இப்ப பாரு உடு ஜூஸ் கண்டக்டர் அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்னேன். வாங்க வாங்க தம்பிங்களா. வாங்க வாங்க வாங்க. டேய் சரக்கு எடுத்து குடுங்கடா. சரக்கு எடுத்து குடுங்கடா. எனக்கு குடியா. குடிங்க குடிங்க குடிச்சு சந்தோஷமா இருங்க. எடுத்து குடியா. நல்லா குடிங்க. வந்திருக்கவங்க எல்லாம் வசதியான பாட்டியனே. நம்மகிட்ட வச்சிருக்கிறத வச்சு வசியம் பண்ணோம்னா கல்லா ஒரு ஒப்பிட்டு போயிருவாங்கனே. நல்லா ஞாபகம் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருங்கனே. ஓ அதுவா? டேய் இங்க பாருங்கய்யா.
வச்சிக்கவா வச்சிக்கவா உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா பேட்டையில இறங்க மாட்டாயரானோ ராயபுரம் செவ்வாப்பேட்ட சாராயம் கொருக்கு பேட்டையில இறங்க மாட்டாயரானோ கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சொர்க்கலோகம் பக்கண்டா இவ நடமாடு சனா கடை கிக்குடா கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சொர்க்கலோகம் பக்கண்டா இவ நடமாடு சனா கடை கிக்குடா ஏ ஆத்தாடி காத்தாடி காமனோட பினாமி ஏ அம்மாடி வந்தாலே காதல் தேச சுனாமி வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணால கட்டிக்கவா ஏ புள்ள வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா என்னம்மா கட்டிக்கவா 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 கண்ணால கட்டிக்கவா வாடி இருக்கு இவளிடம் கடிக்க சிக்கன் மட்டன் எலும்பு இருக்கு இவளிடம் பச்சி ராசடா புட்டி இருக்கு இவளிடம் கடிக்க சிக்கன் மட்டன் எலும்பு இருக்கு இவளிடம் தொட்டுக்கிட்டா கடிச்சுக்கிட்டா வித்தா இவ காமதேவன் போட்டு வச்ச மெத்தா என்னடா டே தொட்டுக்கிட்டா கடிச்சுக்கிட்டா வித்தா இவ காமதேவன் போட்டு வச்ச மெத்தா ஏ ஆத்தாடி காத்தாடி காமனோட பினாமி ஏ அம்மாடி வந்தாலே காத தேச சுனாமி வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணால கட்டிக்கவா ஏய் வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணால கட்டிக்கவா ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ளையோ ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள வாடி கண்ணா வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா ஐயோ போத ஏறுதே கட்டிக்கவா 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 கண்ணால கட்டிக்கவா மச்சே அக்கா குடுக்கா சரி சரி முறைக்காத டேய் அந்த தீப்தி குடுறா நீ அங்க இரு நான் சுத்திட்டு வரேன் அக்கா விடுக்கத சொல்றேன் நீயே வர சொல்லிட்டு ஏன்க்கா இப்படி எரிஞ்சு விழுற அண்ணா கோவமா இருக்காரு சும்மா இருடா கோயில்ல வந்ததா சிகரெட் பிடிக்கணுமா சரி சரி கோச்சுக்காத தேவான நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்ன இதோ பார் மும்தாஜ் வளையல் இத போய் அவளுக்கே போடு ஏய் தேவான தேவான நில்லு தேவான என்னடா என்ன நீ கையெல்லாம் பிடிக்கிற விடுகதை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கே அந்த விடுகதை தான் என்னன்னு சொல்ல அக்கா யோசிக்க வேணாமா அடி ஒரு வழி போக்க ரொம்ப நாளா குளிக்கவே இல்லையா ஐயோ அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டி என்ன நீ விடுகதைய சொல்ல குறுக்க பேசாத
அவன் ஒரு காட்டுக்குள்ள போனப்ப எதிர ஒரு குளம் தெரிஞ்சுதான். ரொம்ப சந்தோஷமாய் அதுல குளிக்க போனானா. ஏன் அவன் குளிச்சதே இல்லையா? குறுக்க பேசாதன்னு சொன்னல. அப்ப தம்பி நில்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்த்தா அங்க சிவன், இயேசு, அல்லாஹ், புத்தர்னு 4 கோயில் வரிசையா இருந்துச்சான். அதுல சிவன் சொன்னாரா, தம்பி இந்த குளம் எங்களுக்கு சொந்தமானது. இதுல நீ மூழ்கி எந்திரிச்சா கை நிறைய பூ வரும். அப்படி கிடைக்கிற பூவுல பாதி எனக்கு நீ வச்சிடணும். மீதி பூவோட மறுபடியும் நீ மூழ்கி எந்திரிச்சா அது டபுள் ஆகும். எனக்கு நீ எத்தனை பூ வச்சியோ அதே பூவை இயேசு கோயிலையும் வைக்கணும். இதே மாதிரி 4 கோயிலையும் 4 தடவை மூழ்கி எந்திரிச்சு சரிசமமா பூ வைக்கணும். கடைசி கோயில்ல பூ வச்சதுக்கு அப்புறம் கையில மீதி பூவே இருக்க கூடாது. அப்படி மீதி இல்லாம சரிசமமா பூ வச்சுட்டேனா இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிடுவேன்னு சிவன் சொன்னாராம். இத கேட்ட வழிபோக்க கையில மீதி பூவே இல்லாம சரிசமமா 4 கோயிலையும் பூ வச்சுட்டு அந்த நாட்டுக்கே அரசன் ஆயிட்டானா. இப்ப எத்தனை பூ கையில கிடைச்சது, எத்தனை பூ கோயில வச்சான், இதுதான் விடுகதை. 1 குளம், 2 குளம், 3 குளம், 4 குளம், ஒரு பூ மிஞ்சிதாடா. டேய் அதெல்லாம் மீறக்கூடாதுடா. மீஞ்சிடுச்சே. ஒரு பூ மீறக்கூடாது, அதுக்கு என்ன வழி? என்னடா பள்ளிக்கூடத்தை மரத்துக்கு மாத்திட்டாங்களா? அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கணக்கு போடுறோம். பள்ளிக்கூடத்துல போட வேண்டிய கணக்க மரத்து மேல உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வாத்தியார் கணக்கு இல்ல, அழகேசன் கணக்கு. என்னது அழகேசன் கணக்கா? ஆமா ஆமா, அவர் சொன்ன கணக்கு சரியா போட்டா 100 ரூபாய் தருவாராம். என்னது 100 ரூபாயா? ஆமா. டேய் 100 ரூபாயா? ஆமாயா ஆமா. ஆ, இது அல்லாஹ் கோயில், இது இயேசு கோயில், இது வந்து புத்தர் கோயில், இது வந்து சிவன் கோயில். அடப்பாவி மனுஷன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஐயர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு அல்லாஹ் கோயில் இயேசு கோயில் அரசங்களை அடிக்கிட்டு இருக்கிய? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன? அடி போடி போக்கத்தவளை ஆராயி, தினமும் கேவலம் 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன்னு துரத்துறியே. இந்த விடுகதைய வெடிச்சிட்டா அழகேசன் 100 ரூபாய் தருவான் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? ராத்திரி வீட்டுக்கு தானே வரனா? அப்போ உன்னை வச்சுக்கிறையா? வச்சுக்கிறியா? உன்னை வச்சுக்கிட்டு தானடி நான் படாத பாடு படுறேன். மூஞ்சி முதல் கிட்டைய பாரு, சம்பாதிக்கவே விட மாட்டா. இப்ப வாங்கிடுறேன் அழகேசன் கிட்ட 100 ரூபாய். சிவன் கோயில், புத்தர் கோயில், அல்லாஹ் கோயில். இங்க இந்த பூ இல்ல 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 இல்ல. இப்ப 3 பூ இன்னும் யோசிச்சுட்டே வரான். இல்லையே, ஒண்ணும் புரியலையே. எனக்கு வதைக்குது. டேய் தம்பி, அப்ப கூட இங்க வச்சா கூட நமக்கு டேய், ஒரு பூ டேய், மிச்சம். என்னடா இது பைத்தியக்கார மாதிரி தானா புலம்பிட்டு வர? இல்லம்மா, அந்த அழகேசன் பையன் ஏதோ ஒரு கணக்கு போட்டானா, அது இல்லையே 2 பூ. அப்படி என்னடா அது நான் போடாத கணக்கு? ஏதோ கோயிலாம் பூவா அப்புறம் வச்சா மிஞ்ச கூடாதான். என்னமோ போ, எனக்கு மண்டையே குழம்புது போ. இது நான் தெய்வ யானைக்கு போட்ட கணக்கு. இது எப்படி அழகேசனுக்கு போச்சு?